ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய லஞ்ச் மெனு என்னன்னா வெஜிடபிள் பிரியாணி. ஓகே, அதுக்காக வேண்டி இந்த கேரட், பீன்ஸு, பச்சை பட்டாணி, உள்ளி நறுக்கி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அரிசி ஊற வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் காலிஃப்ளவரை வெந்நில போட்டு வச்சிருக்கேன். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும்னா அது என்ன ரெடி பண்ணணும்னு பார்ப்போமா? பூண்டு, அடுத்தல இஞ்சி, காரத்துக்கு தகுந்து பச்சை மிளகு. நான் 4 பச்சை மிளகு போட்டிருக்கேன். போட்டு இதை வந்து கொரன்னு அரைக்கலாம். தண்ணி ஊற்றி அரைக்கலாம். வச்சுட்டு வரேன்னா இதை போட்டுரும். போட்டுட்டு எல்லா வெஜிடபிளுமே இது கூட போட்டுருவோம். கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி. நான் வந்து பீட்ரூட்டை வந்து இங்க கொதிக்க வெந்நில போட்டு வச்சிருக்கேன். லாஸ்ட் நம்ம வேக வைக்கும் போது ஆட் பண்ணி விடலாம். இனி இதுக்கு கூட அரைச்சி வச்சது போட்டாச்சா? கருவேப்பிலை போட்டிருக்கேன். பிறகு மஞ்சப்பொடி, எடுத்தல கறி மசால் பொடி, கொத்தமல்லி பொடி லைட்டா போடணும். கூட பச்சை மிளகும் போட்டிருக்கேன். லைட்டா வத்தல் பொடி, கொத்தமல்லி பொடி, கறி மசால் பொடி, மஞ்சள் பொடி போட்டுட்டு இதை எல்லாமே தயிர், உப்பு, இது காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தயிரும் ஊற்றி இதுல நான் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் இந்த பீஸ் போல காலிஃப்ளவர் சேர்த்துருக்கேன். கொதிக்க வெந்நில போட்டு வச்சிருக்கிறது தான். போட்டு இதை எவ்வளவுத்துக்கு எவ்வளவு நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோமோ அதுக்கு தகுந்த பிரியாணி டேஸ்டா வரும். எல்லாமே ஈவனா காலிஃப்ளவர் இருக்குன்னா அதுல காலிஃப்ளவர் எல்லாமே தண்ணி ஒண்ணுமே எல்லாமே எடுத்துருவோம். காலிஃப்ளவர் எடுத்து வச்சிருக்கேன். உப்பு போட்டுடும். இனி மைதா மாவு நான் ஒரு 1.5 ஸ்பூன் போல போட்டிருக்கேன். அடுத்தல அரிசி மாவு, அது 1.5 ஸ்பூன். அப்புறம் கார்ன்ஃபிளவர், இது ஒரு 2 ஸ்பூன் போல போட்டிருக்கு. சரியா? அப்புறம் மசால் பொடி, கறி மசால், வத்தல் பொடி எரிப்புக்கு தகுந்து, கலருக்கா வேண்டி காஷ்மீரி சில்லி, அப்புறம் திக்னஸ்க்கா வேண்டி கொத்தமல்லி பொடி போட்டு கொஞ்சமா தேவைப்பட்டா தயிர் ஆட் பண்ணிடலாம். வரவும் போது காணிக்கேனா இதை மிக்ஸ் பண்ணிட்டேனா இதுல கொஞ்சமா எண்ணெய், பிறகு கொஞ்சமா தயிர், இல்லைன்னா லெமன் ஜூஸ் கூட சேர்க்கலாம். போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி, மாவு அவ்வளவு காலிஃபிளவர்ல கோட் ஆகணும்ல, அதுக்காக வேண்டி என்ன செய்திடணும்? தண்ணி சேர்த்துக்கிடணும். எப்படி ரெடி ஆயிட்டா?
இனி அடுத்துல பிரியாணி வச்சிருவோமா? நெய், கொஞ்சமா எண்ணெய், தேங்காய் எண்ணெய், பிரிஞ்சல, பட்டை, ஒரு அன்னாசி பூ, 2 ஏலக்காய், 3 கிராம்பு போட்டிருக்கேன். பொரியட்டுனா உள்ளி, ஒரு உள்ளி லைட்டா ஒரு ப்ரௌன் கலர் வரட்டு. இந்த பச்சை மிளகு முழுசாவே ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டா ஒரு பச்சை வாடை போகணும். ஓகேயா? காய் ஆட் பண்ணிடுவோம். இது கூட பீட்ரூட்னா கொத்தமல்லி கீரை போட்டு இதை லைட்டா இந்த மசாலா வச்சிருக்கோம்ல எல்லாம் ஆட் பண்ணி ஒரு விசில் வரணும். ரொம்ப வராண்டா, ஒரு விசில் வர வரைக்கும் வச்சு எடுத்துருவோம். ஏன்னா காய் வேகணும்ல, அதுக்காக வேண்டி இங்க வரணும். அது முங்க அளவு தண்ணி ஊற்றிடணும். தண்ணி ஊற்றி ஒரே ஒரு வச்சு எடுத்துருவோமா? சரியா? எல்லாம் ஒரு அரை பங்கு குக்காய் இருக்கும். ரொம்ப குக்காய் இருக்காது, அரை பங்கு குக்காய் இருக்கும். இதுக்கு கூட அரிசி. இன்னும் கேஸ் ஆன் பண்ணல நானு. போட்டு இதையும் அதையும் நல்லா என்ன செய்யலாம், மிக்ஸ் பண்ணி விடணும். ஆன் பண்ணுவோமா? ஆன் பண்ணிட்டு தண்ணி அளந்து ஊற்றணும். நான் கரெக்டா 3 கப்பு தண்ணி ஊத்த போறேன். நான் வந்து 2 கப் அரிசிக்கு 3.5 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். காய்க்கு உப்பு போட்டேன். இனி சாப்பாட்டுக்கு மட்டும் போடணும். பார்த்துட்டு போட்டுருவோம். மிக்ஸ் பண்ணி விடுவோம். உப்பு இருக்கான்னு பார்த்துருவோமா? உப்பு, எரிப்பு எல்லாமே இருக்கு. இனி ஒரு லைட்டா கொதி வந்தோன்னா வெண்ணிலா எசன்ஸ் நம்ம இதுல ஆட் பண்ணோம்னா நம்ம கல்யாண வீட்ல எல்லாம் சாப்பிட்ட ஒரு டேஸ்ட் மனம் வரும் பார்த்திருக்கீங்க, அந்த மனம் வரும். அதுக்காண்டி வெண்ணிலா எசன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். கொதி வரட்டு, வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம். 2 டிராப்ஸ்னா ரொம்ப ஊத்துனா ஓவர் ஃபிளேவர் வந்துடும். இது என்ன ஃபிளேவரோ? ஃபிளேவர் பாரு, வெண்ணிலா ஃபிளேவர். நான் இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே இருக்கட்டு. அரிசியும் தண்ணி, அரிசி அவ்வளவு தண்ணி அப்சர்வ் ஆனோடனே ஒரு லேயர் வரும். அந்த லேயர் வர்றது வரைக்கும் கொதிக்கட்டு. அதுக்கப்புறம் நம்ம விசில் போட்டு எடுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இனி கரெக்டா ஒரு 2 விசில் மீடியம் ஃபிளேம்ல வச்சு ஒரு 2 விசில் எடுத்தா சூப்பரான பிரியாணி ரெடி. விசில் வந்த அப்புறம் பார்ப்போம்னா, போடும்போது மட்டும் தனியா ஸ்ப்ளிட் பண்ணி போடணும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகுதான் நம்ம என்ன செய்யணும், போடணும். அப்பதான் பொறு பொறுன்னு வரும். ஓகேயா? நல்லா வேக. சரியா? வந்துட்டா ஒரு பொடி பிடிக்காம எடுக்காம நல்லா உதிரிய சூப்பரா ஒரு மனமான டக்குன்னு செய்ய பிரியாணி ரெடி. ஓகே? காலிஃப்ளவர் சில்லி,
ரெடி ஆயிட்டா? இனி நம்ம பிளேட்டிங் பண்ணிட்டு பார்ப்போம்னா, வெஜிடபிள் பிரியாணி இல்லைன்னா இப்படி காமிச்சிரும். காலிஃப்ளவர் கிறிஸ்பியான ஒரு காலிஃப்ளவர் ஃப்ரை, சாலடு அஸ் யூஷுவல் எப்பவும் போல சாலட். அப்புறம் இதுல வந்து வராத ஒண்ணுன்னா கத்திரிக்காய் கோஸ் மட்டும். பப்படம். சூப்பரான ஒரு கல்யாண வீட்டு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா செய்து பாருங்க. நான் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய்.